இதற்கிடையே கம்பம் அருகே உள்ள சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு நமது செய்தியாளர் முத்துவேல் இணைந்திருக்கிறார். முத்துவேல், எவ்வளவு நாளுக்கு இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது? எந்த அளவுக்கு அருவியில வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு? அதாவது கடந்த 3 தினங்களாக சுருளியின் வனப்பகுதியில மழை பெய்து வருகிறது. அதுல நேற்று மழை வெறிச்சிருந்தது. நேற்று இரவு திடீரென கனமழை பெய்ததன் காரணமாக அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அதிகப்படியான நீர்வரத்து ஆர்ப்பரித்து அருவியில் கொட்டிக் கொண்டிருக்கிறது. இந்த அதிகப்படியான நீர்வரத்தின் காரணமாக சுருளி அருவிக்கு குளிப்பதற்காக வரும் சுற்றுலா பயணிகள் குளித்தால் அசம்பாதங்கள் ஏற்பட்டுவிடும் என்ற காரணத்திற்காக வனத்துறையினர் சுருளி அருவியில் இன்று காலை குளிப்பதற்கு தடை விதித்துள்ளனர். அதாவது மழை அளவு குறைந்து அருவியில் நீர்வரத்து சீரான பின்புதான் அருவியில் மீண்டும் குளிப்பதற்கான அனுமதி அளிக்கப்படும் என்று வனத்துறையினர் அறிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி முத்துவேல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.